ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையினால் இந்த ஒற்றைப்படை இரவுகளிலே முதலாவது ஒற்றைப்படை இரவிலே நாம் அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாம் ஹயாத்தாக உண்டு கூட்டி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்தமிஸூஹா ஃபில் அஷரில் அவாஹிர், கடைசி 10 நாட்களிலே இந்த புனித இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மறைவதற்கு முதலாவது வருஷம் ரம்ஜான் முதல் 10 ஏத்திக்காக இருந்தாங்க. பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது 10 இருந்தாங்க. இருந்துட்டு இதில் நான் 3வது 10 தேடிக்கொள்ளுன்னு பெருமானார் 3வது 10 பெருமாள் ஏத்திக்காக இருந்தாங்க. இந்த ஒரு இரவை தேடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 30 நாள் ஏத்திக்காக இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த இரவு எவ்வளோ சிறப்பாக பார்த்துங்க. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண இரவு அல்ல அது. அந்த இரவுக்கு பேரே லைலத்துல் கத்ர். கத்ர்னா கண்ணியம், உயர்வுன்னு அர்த்தம் அளவில். இப்போ கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய இரவு, மதிக்க வேண்டிய இரவுன்னு அந்த இரவுக்கு பேரே அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹ் தஆலா அந்த கத்ருங்கிற பேர் தனி சூரா அல்லாஹ் குர்ஆன் இறக்கி வச்சிருக்கிறான். அது எவ்வளோ பெருசாக எல்லாம் சொல்லி காட்டுறான் பாருங்க. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், இந்த கத்ர் இரவில் தான் நாம் குர்ஆனை இறக்கினோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், என்னன்னு தெரியாது, என்ன வகத்து என்னன்னு தெரியுமா? அல்லாஹ் ஒரு கொஸ்டின் போடுறான். அல்லாஹ் ஒரு கொஸ்டின் கேள்வி எல்லாம் கேட்குறான், என்ன இரவுன்னு தெரியுமா? ஒரு விஷயத்த பிரம்மாண்டமாக காட்டுறதா இருந்தா, பெரிய மகத்துவமாக காட்டுறதா இருந்தா அது எவ்வளோ பெருசு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அல்லாஹ் கேட்குறான், அந்த மாதிரி எவ்வளோ பிரம்மாண்டம் தெரியுமா கேட்டு அல்லாஹ் பதில் சொல்கிறான், லைலத்துல் கத்ரி ഖൈറുம் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட பெருசு, மிக பிரம்மாண்டமானது. தனஸ்ஸல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா, அந்த இரவிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்பட கோடிக்கணக்கான மலக்குமார் இறங்குகிறார்கள். சலாமை கொண்டு, சலாமத்தை கொண்டு இறங்குகிறார்கள். அப்ப ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், அந்த இரவு ஃபஜ்ர் உதயமாகும் வரை அந்த இரவு இருந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா அந்த இரவின் சிறப்பு அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். இப்போ இந்த இரவு அடையிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நம்முடைய ஷேக் நாயகம் அவர்கள்லாம் ரம்ஜான் மாதம் 30 நாளும் ஹயாத்தாக்குவார்கள். அந்த சுன்னத்தில் நாமளும் ஹயாத்தாக்கிட்டு இருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ். யாருக்கு அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சிருக்கிறானோ அவர்கள் இந்த கடைசி 10 நாட்களாவது ஹயாத்தாக்க முயற்சி செய்ய வேண்டும். 20 நாள் கடந்துருச்சு, இன்னும் 9 நாள், அநேகமாக 9 நாள் இருக்கும் என பெரும்பான்மையாக சொல்கிறாங்க. மிச்சம் 9 இரவுகளாவது நாம் ஹயாத்தாக்குவதற்காக வேண்டி நாம் ரொம்ப அல்லாஹ்விட துஆ செய்யணும், அல்லாஹ்விட முயற்சி செய்யணும். அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாரையும் அந்த 9 இரவுகளையும் அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சால் 10 இரவுகளையும் ஹயாத்தாக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. அல்லாஹ் தஆலா இன்னைக்கு ஓதின ஆயத்துக்கள்ல சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தஆலா வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கரல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐ யகூன லஹுமுல் ഖിയറத்து மின் அம்ரிஹிம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்ப்பு செய்து விட்டால், ஏதாவது சட்டத்தை சொல்லிவிட்டால் அதிலே முஃமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ எந்த உரிமையும் இல்லை. அல்லாஹ் வ ரசூலஹு, அல்லாஹ் சொல்லி யார் மாறு செய்கிறார்களோ ஃபகத் தல்லல் அலாலம் முபீனா, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய வழிகேட்டை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். மிஸ்கின் கூட இன்னைக்கு ஜும்மால சொல்லி காமிச்சேன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பக்கத்துக்கு பக்கம் நான் மன்னிப்பவன் கிருபையாளன்னு சொல்றான். அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ் கஃபூர் ரஹீம்ங்கிறான். அல்லாஹ் தஆலா வகான ஹக்கன் அலல்லாஹி நஸ்ருல் முஃமினீன் அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு உதவி செய்வது என் மேல கடமைன்னு சொல்றான். அல்லாஹ் தஆலா
அப்படி இருக்கு நமக்கு ஏன் சிரமங்கள் நமக்கு வருது? முஸ்லிம்களுக்கு ஏன் கஷ்டங்கள் வருகிறது? அல்லாஹ் நீ பாருங்க, அல்லாஹ் நம்ம எல்லாம் தன் ஃபஸலை கொண்டு மேலான திரும்பியை கொண்டு அமைதியாக எந்த பயமும் இல்லாமல் நம்மெல்லாம் நோன்பு திறந்தோம், நம்மெல்லாம் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் சஹர் வைக்கிறோம், கவலை இல்லாமல் ஜாலியாக படுத்துக்கிறோம். நம்ம இப்போ 2 நாளைக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் நாக்பூர்லாம் பயங்கரமான கலவரம் ஏற்பட்டுருச்சு. நூற்றுக்கணக்கான காஃபிர்கள் உள்ள போது முஸ்லீம்களுடைய வீடுகள், கடைகள், வண்டிகள், கார்கள் எல்லாத்தையும் அப்படி எரிச்சு அப்படியே பயங்கரமாக நெருப்பு, எங்கே பார்த்தாலும் நெருப்பு எரியுது, காட்சிகள் காட்டுறாங்க அப்படியே. ஆனால் கடைசியாக கைது பண்ணப்பட்டவங்க பட்டியல் பார்த்தா 100 எல்லாம் முஸ்லீம்கள் தான். அடித்தவங்க, அடிக்கப்பட்டவர்கள், இணைக்கப்பட்ட வண்டிகள் எல்லாம் முஸ்லீமுடையது. ஆனால் கைது செய்யப்பட்டவங்க பேப்பரை பார்த்தா ஒருத்தவும் காஃபிர் கிடையாது. எல்லாம் வரிசையாக இவங்க கல் எறிஞ்சாங்க, இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி எல்லா முஸ்லீம்களை கைது பண்ணி கையில் வச்சுருக்காங்க. ரம்ஜான் மாதத்தில் திடீர்னு கொண்டு வந்து அவங்க வீடுகளில் கொண்டாந்து புல்லஸ் இடிக்கிறது, அவங்க மாதிரி அவங்கெல்லாம் இருக்கிறதுக்காக கடையும் போய் வீடும் போய் வீடுகளை இடிக்கப்பட்டு போய் ஆண்களும் பெண்களும் குழந்தையும் வச்சுக்கிட்டு ஆண்கள் ஜெயிலில், பெண்கள்லாம் நடுத்தருவில். அது மாதிரி 100கணக்கான பேர் அங்கேருந்து வந்திருக்காங்கன்னு செய்தி வந்துருக்கு. பல்லாவத்தால நேற்று இன்னைக்கு போன ரம்ஜான் வரைக்கும் நிம்மதியாக வீட்டில் இருந்தவங்க தான். ஏதோ ஒரு காரணம் அல்லாஹ்வுத்தாலா, ஏதோ அவுரங்கசீப் கல்லறை அது இது ஏதோ ஒரு காரணத்தை வச்சு அல்லாஹ்வுத்தாலா சண்டை போட்டு விட்டுறான். அல்லாஹ்வுத்தாலா இது சண்டை தானா முடிச்சு அல்லாஹ் சொல்ல, அல்லாஹ்வுத்தாலா அந்த சண்டை காஃபிர்கள் மூட்டினாங்கன்னு சொல்ல அல்லாஹ்வுத்தாலா. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, குல் ஹுவல் காதிரு அலா யபஅஸ அலைக்கும் அஸாபன் மின் ஃபௌகிக்கும், நான் நாடினால் தண்டனை மேலிருந்து கொடுப்பேன், அவங்களுக்கு தஹத்தி அறுத்துலிக்கும், அது ஒரு காலத்திலும் தண்டனை கொடுப்பேன். காலுக்கு இல்லைன்னு சொன்னால் சுனாமி, பூகம் போன்றதை கொண்டு தண்டனை கொடுப்பேன், வெள்ளத்தை கொண்டு அல்லது தண்ணி இல்லாமல் இருப்பது கொண்டு கொடுப்பேன். அவ் எல்பிசக்கும் ஷியான், அல்ல உங்களையும் பல கோத்திரனாக பல கட்சியாக நாம் பிரித்து விடுவோம். ஒரு இதயபாதக்கும் பாசபால், சிலருடைய தீங்கி சிலரை சுருக்கி செய்வோங்கிற அல்லாஹ்வுத்தாலா. அப்போ எல்பிசவுடைய ஃபாயில் யாரு? அல்லாஹ் தம்மை ஃபாயில் ஆக்கினாங்க. உங்களை பல கோத்திரனா பல கட்சியை நாம தான் பிரிச்சோம் அல்லாஹ்வுத்தாலா. அப்ப நீங்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்வோம், இந்த காஃபிர்களை அல்லாஹ் தான் சாட்டுறோம். நான் முசஹிர கைரவு வலா முசல்லித கைரவு, சாட்டுவோன்னு அவனை தவிர யாரும் இல்லை, உங்க சாதகமாக்குவோன்னு அல்லாஹ் தவிர யாரும் இல்லை. நம்முடைய ஷேഖனா ஃபைஸினா சொல்லுவாங்க, ஒரு ஆள் உட்காந்து ஒரு மரத்துக்கையில் உட்காந்து ரொட்டி சாப்பிட்டு உட்காந்துருக்கான். 4 ரொட்டி வச்சிருக்கிறான், சாப்பிட்டே உட்காந்துருக்கிறான். 4 நாய்க்கு சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு ஒரு ரொட்டி சாப்பிட்டான். அந்த ரொட்டி தனக்கு எதிர்பார்த்துச்சு, ஆனால் ஃபுல்லாக அவனே சாப்பிட்டான். 2வது பிச்சான் அதே சாப்பிட்டான், 3வது பிச்சான் அவனே சாப்பிட்டான், 4 அவனே சாப்பிட்டான். நாய்ங்க வேடிக்கை பார்த்துட்டு சரி தரலன்னு சொன்னோடனே வாழை அட்டி போயிடுச்சு. இது சொல்லி சர்க்கார் நாயகர் சொன்னாங்க, இந்த நாய்கள் ஏதாவது ஒரு நாயை அல்லாஹ் இப்படி சாட்டி விட்டு கொஞ்சம் ஒவ்வொரு ஓடு தொடச்சுன்னு சொன்னால் இவன் ரொட்டி ஒரு பக்கம் செருப்பு ஒரு பக்கம் ஓட வேண்டியதான். ஆனால் அல்லாஹ்வுத்தாலா தன் அவனுடைய கஹாருங்கிற சிஃபத்தை வச்சு அடக்கி ஆங்கோன தன்மை வச்சு அல்லாஹ்வுத்தாலா இந்த நாயை அல்லாஹ் அடக்கி கட்டி போட்டு வச்சிருக்கான். அவன் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அது பாயாமல் அவன் மேலே அல்லாஹ்வுத்தாலா கட்டுப்படுத்தி வச்சிருந்து அல்லாஹ் வச்சிருக்கான். அந்த மாதிரி தான்மா நம்மளை சுற்றி காஃபில் இருக்கிறாங்க. நம்ம 4 பேர் இருந்தால் நம்மளை விட பெரும்பான்மையாக சுற்றி வச்சிருக்கான் அல்லாஹ்வுத்தாலா. அல்லாஹ்வுத்தாலா அவங்க முன்னே நம்மளை எல்லாம் வாழ வைக்கிறான். அல்லாஹ்வுத்தாலா அவங்க பார்க்க நமக்கு நல்ல கண்ணி வாழ போகிறான். அல்லாஹ்வுத்தாலா அவங்க சின்ன சின்ன வீடுகளை வசிக்கும் எல்லாம் நம்மளை சிறப்பான வாழ்க்கையை எல்லாம் கொடுத்துக்கிறான். அல்லாஹ்வுத்தாலா அல்லாஹ்வுத்தாலா நினைத்தால் ஒரு வினாடி அல்லாஹ் சூட்டி விட்டா போதும். அல்லாஹ்வுத்தாலா முஸ்கி விட்டா போதும். அல்லாஹ்வுத்தாலா நம்மளாம் ஓட வேண்டியதுதான். அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாப்பானாங்க. அல்லாஹ்வுத்தாலா குர்ஆன்ல அடிக்கடி சொல்றான், வகான ஹக்கன் அலல்லாஹி நஸ்ருல் முஃமினீன், முஃமின் உதவி செய்வது என் மீது கடமையாக்கிட்டேன்னு சொல்றான் அல்லாஹ்வுத்தாலா. பெருநாளுடைய தொழுகையில கூட அல்லாஹ் நம்ம எல்லாம் வழி அனுப்பி வைக்கும் போது சொல்றான் அல்லாஹ்வுத்தாலா, என்னுடைய இஸ்ஸதி வ ஜலாலி, என் கண்ணியத்தின் மீது சத்தியமாக, என்னுடைய உயர்வின் மீது சத்தியமாக, கிபிரியாயின் பெருமையின் மீது சத்தியமாக, நீங்கள் என்னுடைய உத்தரவுகளை கட்டளைகளை மதித்து நடக்கும் காலமெல்லாம்
உங்களை காஃபிர்கள் மற்றும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் பாவிகளுக்கு மத்தியிலே கேவலப்படுத்த மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லி அனுப்புவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ இன்னைக்கு காஃபிர்கள் மத்தியில் நம்ம கேவலப்படுறோம், நம்ம கஷ்டப்படுறோம்னு சொன்னால் என்ன? அல்லாஹ்வோட உத்தரவுகளை மதிக்காமல் இருக்கிறது தான் காரணம். நீ முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனை இத்தனை பேச தொழுகிறாங்க இன்னைக்கு. நான் கேட்டேன், சும்மா இன்னைக்கு கேட்டேன், இன்னைக்கு எத்தனை மக்கள் தொழுகிறாங்க? 90% தொழுகிறது இல்லை. எத்தனை பேர் போனவது தெரியும் உள்ளவங்களில்? எத்தனை பேர் போனவது தெரியும்? எத்தனை வீட்டுக்குள்ளேயே நோன்பு வைக்கிறாங்க? நிறையா வீட்டு பசங்க காலேஜ் போகிறேன், பிள்ளைக்கு ஸ்கூல் போகிறேன் என் பேரில் நிறையா வீட்டுக்குள்ளே நோன்பு வைக்கிறது இல்லை. அத்தான் அம்மா கண்டுக்கிறது இல்லை. காலேஜ் படிக்கிறான், பரிசு இருக்குதுங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நோன்பு வைக்கிறானா, தராவி போகிறானா, வந்து கண்டிக்கிறதே இல்லை, கண்காணிக்கிறதே இல்லை. அதனால் உதவி எப்படி வரும்? முஸ்லீம்கள் கஷ்டப்படுறோம் கூக்குரல் போட்டால் நீ முஸ்லீமா இருக்கிறியான்னு முந்தி கேள்வி வருதா இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்றான்? வான்துமுல் அலவுன இன்குந்து மூமினி, நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் தான் பகோன்னதமானவர்கள், வெற்றி பெற்றவர்கள். நல்லா சத்து வச்சுட்டான். இன்குந்து மூமினி, மூமினாக ஆயிருந்தால் வெற்றி பெற்றவர்கள், உயர்ந்தவன்னு சொல்றான். ஒன்றை ஈமாவ நற்காரியங்கள் இல்லை. பார்த்தா 27 வந்து தராவியில் பார்த்தா 3 சஃபு நிற்கிறாங்க, 27 பார்த்தா 30 சஃபு நிற்குது. மிச்சம் 27 என்னாச்சு? அப்போ தராவியில் 3 சஃபு நிற்கிறீங்க, மிச்சம் 27 தராவி தொழு தேவையில்லை, குரான் தொழு தேவையில்லை, 27 வந்துட்டா போதும், கதாவன் தொழுட்டா போதும் நினைச்சிட்டு இருந்தா நாங்கள் தான் முஸ்லீம் சோதிக்கப்படுறோம்னு சொன்னோம். அல்லாஹ் சொல்றான் குரான்ல, வத்தகு ஃபித்னத்தன் லா துஸீபன்னஹு மின்கும் ஹாஸா, அல்லாஹ்வுடைய அதாப் என்று வந்து விட்டால் அது உங்களை தீமை செய்யக்கூடிய யாரும் பொறுக்கிப்பா தண்டிக்காது. அல்லாஹ்வுடைய நீங்கள் தீமை அதிகரிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அதாப் என்று வந்து விட்டால் நல்லவங்க பொல்லாதவங்க சேர்ந்து ஒன்னாதான் வரும். அப்படிப்பட்ட அதாயை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலாவுடைய அதாபை நாம் பயந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா எவ்வளோ நம்மை அல்லாஹ் நிம்மதியாக எந்த ஒரு இன்னைக்கு பலஸ்தீனில் பார்க்குறோம், எந்த நேரம் உணவும் இல்லை, தண்ணியும் இல்லை, மேலிருந்து எந்த நேரம் குண்டு விழுவும் தெரியாது. குண்டு விழுந்தால் எங்கே எடுத்து ஓடுறது, குழந்தைகள் கூட்டிகிட்டு ஓடுறது, எங்கே போய் தங்குறது, இரவு எங்கே தங்குறது, பகல் எங்கே தங்குறது, எங்கே பாத்ரூம் போவாங்க தண்ணி இல்லாமல் என்று யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் மோட்டர் போட தண்ணி கரண்ட் இருக்கணும், கரண்ட்டும் இல்லை, எப்படி தண்ணி எடுப்பாங்க, எங்கே பாத்ரூம் போவாங்க? யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் நம்ம எல்லாம் ரொம்ப நிம்மதியாக கவலை இல்லாமல் எல்லாம் வச்சிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அழகா ஜாலியாக வீட்டில் ஃபேன் போட்டு ஏசி போட்டு தூங்குறோம், அல்லாஹ் மனைவிக்கு ஒன்றா நோம்பு திறக்கிறோம், எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எல்லாம் வச்சிருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், இந்த வீட்டின் ரப்பை வணங்கு. இந்த வீடுனா அபுதுல்லாஹி வைக்கலாம், நீ குடியிருக்க வீட்டுக்கு வேற, நீ குடியிருக்கையே அந்த வீடையும் வைக்கலாம். இந்த வீட்டின் ரப்பை நீங்கள் வணங்குங்கள். அல்லது அத்அமஹும் மின் ஜூ, அவன்தான் உங்களுக்கு பசித்து உணவளித்தான். வஆமனஹும் மின் ஹௌஃப், பயத்தை விட்டு அச்சத்தை விட்டு அடுத்து என்ன ஆகும், அடுத்து போர் தொடருமா, போர் தொடராதா, போர் முடியுமா, போர் முடியாதா, அடுத்து என்ன படம் வரும், ஸ்கட் வருமா, அடுத்து யோகனை வருமா, எந்த ஒரு மேல சரசு பறக்குது, எங்க உருவாது, யார் வேற உருவம் தெரியாது, பயந்து நடுங்கி ஓடக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். குழந்தை குட்டியை தூக்கிட்டு அல்லாஹ் தஆலா வஆமனஹும் மின் ஹௌஃப், உன்னை பயத்தை விட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தானே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வை நீங்கள் வணங்குன்னு அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு ஓதன சூறாக்கள்ல சபான்னு ஒரு சூறா பத்தி ஓதுறாங்க. சபான்னு ஒரு சூறா, சபானா என்ன அர்த்தம்? ஒரு ஊருக்கு பேரு. அந்த ஊருக்கு பேரை அல்லாஹ் ஒரு சூறாக்கு பேர் வச்சுட்டான். ஒரு ஊர் சபாங்கிற ஊரு பேரை அல்லாஹ் ஒரு சூறாக்கு பேர் வச்சாங்க. அப்ப அந்த சூறாவில் சபாங்கிற ஊருக்கு சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குது? லக்கத் கான லிஸபஇன் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயா, நிச்சயமா சபா என்ற ஊரிலே உங்களுக்கு பெரிய அத்தாட்சிகள் இருக்கிறது. ஜன்னதானி யமீனி வ ஷிமால், அந்த ஊருடைய வலப்புறமும் இடப்புறமும் எல்லா பக்கம் தோட்டம் துறவுகளா இருந்துச்சு. கண்ணு கெட்ட தூரம் ஒரு தோட்டம், எங்க பார்த்தாலும் கனி வர்க்கங்கள், எங்க பார்த்தாலும் அப்படியே வயல்வெளிகள். அல்லாஹ் சொல்றான் ஜன்னதானி யமீனி வ ஷிமால். அல்லாஹ் சொன்னான் குலூபுர் ரிஸ்கி ரப்பிக்கும், நல்லா ஒரு இதுக்கு சாப்பிடுங்க. பல்தத்துன் தய்யிபத்துன் வ ரப்புன் கஃபூர், இது நல்ல ஊர், இது நல்ல சுகமான ஊர், உங்க ரப்பு மன்னிக்க கூடியவன். ஊரு நல்ல ஊரு, உங்க ரப்பு மன்னிக்க கூடியவன். நல்லா சாப்பிடுங்க, குடியுங்க,
என்னெல்லாம் சொல்றான் அல்லாஹ் தாலா. அல்லாஹ் இதுவா சொல்லி காட்டுறான் அல்லாஹ் தாலா. அந்த ஊருக்கு அல்லாஹ் தாலா நாட்டின் எல்லா புறங்களிலிருந்தும் அல்லாஹ் தாலா உணவுப் பொருள்களை கனி வர்க்கங்களை அல்லாஹ் கொண்டு வந்து கூச்சான் அல்லாஹ் தாலா அந்த ஊர்ல. நான் பாக்குறோம், உறவு சந்தைக்கு போனா மாம்பழம் வந்துருக்கு, பெங்களூரா மாம்பழங்கிறோம். பார்த்தா இந்த மாங்காய், இந்த தேங்காய் எங்கிருந்து வருதுங்க? ஜலகண்டாவிலிருந்து வருதுங்க. இது எங்கிருந்து? வனவாசிலிருந்து வருதுங்க. இது கேரட் எங்கிருந்து வந்துச்சு? ஊட்டிலிருந்து வருதுங்க. உருளைக்கிழங்கு வந்துச்சுங்க, பெங்களூர்லேருந்து வந்துச்சுங்க. இந்த வெங்காயம் எங்கிருந்து வந்துச்சுங்க? வெங்காயம் வடநாடுலேருந்து வருதுங்க. அல்லாஹ்வுத்தாலா நாலா புறங்களிலிருந்து லாரிகள்ல பஸ்ஸுகள்ல அல்லாஹ்வுத்தாலா கொண்டு வந்து அல்லாஹ் சொல்றான், எல்லா புறங்களிலிருந்தும் அந்த ஊருக்கு நாம் உணவுகளை கொட்டி கொடுத்தோம் எல்லாம் சொல்றான். இப்படிலாம் நான் அவங்களுக்கு கொடுத்தோம். அவங்க அல்லாஹ் கொடுத்த நேமத்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய பேச்சை மறுத்தாங்க. அவர் அல்லாஹ் தஆலாவை புறக்கணித்தார்கள். அலைஹிம் செயல் அரிம், சபா என்ற ஊர் மீது அரிம் என்ற அணையை நாம் உடைத்து விட்டோம். அந்த ஊர்ல சபாங்கிற ஊர்ல அரிங்கிற பேர்ல ஒரு பெரிய அணைக்கட்டு இருந்துச்சு, யோட்ரோன மாதிரி பெரிய டேம் இருந்துச்சு. அல்லாஹ் தஆலா அந்த அரிங்கிற அணை உடைஞ்சுன்னு சொல்ல அல்லாஹ் நான் உடைச்சு விட்டேன். அல்லாஹ் தஆலா அந்த அணையை நான் உடைச்சு விட்டுட்டேன் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தஆலா ஃபர்சல்னா அலைஹிம் செயல் அரிம் وبدلناهم بجنتيهم جنتين ذواتي أكل خمط وعسل وشيء من سدر قليل. அவருடைய தோட்டம் துறவு, அவருடைய மாட மாளிகைகள், அவங்களுடைய வயல்கள் எல்லாத்தையும் வெறும் புதர்களாகவும் கள்ளி செடிகளாகவும் குப்பை கூலங்களாகவும் மாற்றிவிட்டோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அல்லாஹ் அக்பர். இந்த சூரா அல்லாஹ் ஏன் சூரா சபாங்கிற ஒரு சூறாக்கு அல்லாஹ் பேர் வச்சு இறக்கி வச்சான். எல்லா உங்களுக்கும் அல்லாஹ் இது மாதிரி தான் நேமத்து நாலா பக்கம் கொடுக்குறான் அல்லாஹ் தஆலா. நீங்க வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நன்றி உள்ளவரா இருந்தீங்க, கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இன்னும் கொடுப்பேன், இன்னும் வாழ வைப்பேன். நான் ஏன்னா ஹயாத்தன் தையீபா வாழ வைப்பேன். மாறு செஞ்சீங்க, வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அல்லாஹ்வுக்கு சஜ்ஜா செய்ய மறுத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கொடுத்த அல்லாஹ் தஆலா அப்படியே மாற்றி புரட்டி போட்டுருங்கிறது அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துக்கள் நமக்கு அல்லாஹ் தஆலா ஞாபகப்படுத்துகிறான். அல்லாஹ் தஆலாவுடைய ஆயத்துக்களை நாம் கேட்டு அவனை பயந்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் நசீபாக்கி வருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.